எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீது இறைவன் பொறுத்திருக்கு அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பில் தொடங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. கவனம் என்ற ஒன்றின் மீது நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம். கவனம்தான் சிந்தனைக்கு வழிவகுக்கும். கவனமும் சிந்தனையும் தான் விழிப்புணர்வினுடைய அங்கங்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். மனிதர்களாகிய நாம் விழிப்புணர்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் நாம் செயல்கள் செய்ய வேண்டும். அந்த செயல்களே நல்ல அனுபவங்களை ஏற்படுத்தும். அந்த அனுபவங்கள் தான் இந்த வாழ்வின் கற்றல்களாக அமைய வேண்டும். அந்த கற்றல்களே ஞானங்களின் பாதையில் நம்மை உறுதியாக பயணிக்க செய்யும். ஆக அனைத்தும் கவனங்கள் என்ற தன்மையில் தான் தொடங்குகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிலிருந்து கவனம் வெளிப்படும் போது அது எப்படி வெளிப்பட வேண்டும், என்னென்ன அம்சங்கள் அதை தீர்மானிக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஸ்லைடு பாருங்க. பதிவுகளின் அடிப்படையில் கவனம் வெளிப்படுதல். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் அப்படின்னா அந்த கவனத்தை நாம் கவனிக்கக்கூடிய பொருள் சார்ந்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தீர்மானிக்கும். இப்போ ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், அவரை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும் அப்படின்னா அவரை பார்க்கும்போது அந்த ஹிஸ்ட்ரியின் அடிப்படையில் தான் பார்ப்போம். அந்த ஹிஸ்ட்ரி யார் சொன்னது, நீங்களே உணர்ந்ததானா? இல்லை, யாரோ சொன்னது, எங்கேயோ படித்தது, எங்கேயோ கேட்டது, அது உங்கள் மனசில் பதிவாக இருக்குது. அந்த பதிவின் அடிப்படையில் தான் அந்த பொருள் சார்ந்தோ அந்த மனிதர் சார்ந்தோ நீங்கள் கவனிக்கிறீங்க. அதன் அடிப்படையிலே உள்வாங்கிக்கிறீங்க. இப்போது மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்ட நிலையில் ஒன்றை நீங்கள் கவனிக்கும்போது அந்த கவனம் இன்னும் பியூராக இருக்கும். அது சம்பந்தமான உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரியா? அப்போ கவனம் செயல்படுத்தப்படுதல்ல நம்மளுடைய மனம் 2 அடுக்குகள் ஓரளவுக்கு சுத்தமாகி இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, எதிர்பார்ப்புகள் அற்ற நிலையில் கவனம் வெளிப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான
நம்முடைய கவனங்கள் எதிர்பார்ப்புகளை கொண்டதாகவே இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அப்படித்தானே இருக்குது இப்போ. நம்ம ஏங்க அவங்க கவனிக்கணும்? அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இப்ப நமக்கு ஏதாவது தேவைன்னாங்கும்போது, அந்த தேவை நிறைவேறுறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்குன்னு தானே கவனிப்போம். நமக்கு அது சம்மந்தமே இல்ல, கவனிக்க மாட்டோம். அப்போ நாம் இப்போது செயல்படுத்தக்கூடிய கவனங்களில் பெரும்பாலான தன்மைகளில் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு சாட்சி பாவனை என்ற ஒன்று தெரியும். ஒரு நுட்பம் தெரியும். சாட்சி பாவனைங்கிறது என்னது? எதிர்பார்ப்புகள் இன்றி கவனம் செலுத்துதல். எக்ஸாக்ட்டா அதான். செயல் நோக்கங்கள் இல்லாமல் கவனத்தை வெறுமனே செலுத்திக் கொண்டிருத்தல். ஒரு பார்வையாளராக இருந்து கவனித்தல். ஸோ கவனம் செலுத்துதல்ல இருக்கக்கூடிய 2 பெரிய தடைகளை நாம் நீக்குவதற்கு பழகி இருக்கின்றோம், பயிற்சி எடுத்திருக்கின்றோம். ஃபர்ஸ்ட்டு பதிவுகளின் அடிப்படையில பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இல்ல. அப்படி இருந்தாலும் அதுலருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியும். அடுத்து சாட்சி பாவனை நாம் பழகி இருக்கின்றோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, செயல் நோக்கங்கள் இல்லாம, ஒரு பார்வையாளரா இருந்து அத நம்ம கவனிக்க முடியும். அந்த கவனத்துல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரிய முடியும். இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க, டென்னிஸ் ஆடுறாங்கன்னா, அந்த பிளேயர்ஸ்க்கு அந்த பிரஷர்ல நெறைய விஷயங்கள் தோணாது. ஆனா பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, ஸ்பெக்டேட்டர்ஸ் அவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். இவர் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, இவருக்கு ஓவர் குடுத்துருக்கலாமே, அவர இறக்கி விட்டுருக்கலாமே, இந்த ஷாட் ஏன் ஆடுனாரு? இப்ப போய் இப்படி பண்ணிட்டாரு. இதெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா, நம்ம ஒரு பார்வையாளரா இருந்து கவனிக்கிறதுனால, அந்த கேம் உடைய மல்டி பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரியல. ஏன்னா, தே ஆர் இன்வால்விங் இன் த கேம். ஸோ நமக்கு சாட்சி பாவனை தெரியும். அதனால் நாம் நம்முடைய கவனங்களை சகல விதங்களிலும் வெளிப்படுத்த முடியும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா, புலன்கள் செயல்படும் நிலையில் கவனம். அதாவது இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டார்ட்டர் ஆர்டர் பண்ணிட்டோம். அடுத்து என்னங்க வேணும்? அடுத்து பிரியாணி, அது ஒரு ஃப்ரை, அந்த ஜூஸ் கொண்டு வாங்க. இந்த மாரி நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு சிக்கி, அது சம்பந்தமாவே நம்ம எல்லாத்தையும் கவனிப்போம். இதுல என்னென்ன இதெல்லாம் இருக்கு? இந்த மாரி. ஸோ புலன்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஒன்றின் மீது நாம் செலுத்தக்கூடிய கவனம், அந்த புலன்களின் ஆதிக்கத்தால் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவரையே இன்னொருத்தன் திட்டுறாருன்னா, அவரும் நம்மளும் ஃப்ரெண்ட் ஆயிருவோம். ஏன்னா 2 பேருக்கு ஒரே டார்கெட் தான். அப்போ நீங்க உங்க புலன்கள் உங்க மைண்டு இந்த புலன்கள் மூலமா ஒரு ஒத்த தன்மையில செயல்பட்டுக்குன்னா, அதே ஒத்த தன்மையில இருக்கும்போது அவரும் சேர்ந்துக்கிருவாரு. இன்னொருத்தன் வந்து நீங்க 2 பேர் சொல்றது தப்புப்பான்னா, இவன் அவங்காளி அவரு. பி டீம்ப்பா அவரு. இவங்க 2 அப்படின்னு சொல்லிட்டுருவோம். இந்த மாரி புலன்களுடைய ஆதிக்கத்துல கவனம் வந்து சிதறுகிறது. அது பொய்யை நோக்கி போகிறது என்பதாக அப்போ நம்ம மெடிடேஷன்ல தான இருக்கோம். நம்ம புலன்கள் வேலை செய்யலையே! நம்ம என்ன சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே மெடிடேஷன் பண்றோம். நம்ம பாட்டுக்கு மெடிடேஷன் பண்றோம். அதிட்டான வேற உட்கார்ந்திருக்கிறோம். கண்களை மூடி இருக்கின்றோம். அமைதியான சூழலில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிலையில நாம் ஒன்றை குறித்து கவனிக்க அடுத்து புலன்கள் இயக்கமற்ற நிலையில் நம்முடைய கவனம் வெளிப்படுகிறது. இப்ப நான் சொன்ன மாரி அதிட்டானால இருக்கிறோம். கண்ண மூடி இருக்கிறோம். அது மூச்சின் மீது கவனம் செலுத்த தொடங்கி இருக்கின்றோம். அதிட்டானால இருக்கிறோம். இப்போ நம்ம கவனம் வந்து ரொம்ப ஷார்ப்பா, ரொம்பவும் ஒரு எப்படி சொல்றது? மிக சரியான தன்மையில் கவனம் வெளிப்படும். ஸோ இதுதான் கவனங்களை செயல்படுத்துதலில் இருக்கக்கூடிய அடிப்படை படிநிலைகள். இந்த நிலையில நம்ம இருக்கிறோம். சும்மா இல்ல. நம்ம இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கிறோம். ஃபார்ம் 2வ நம்ம முன்னாடி படிச்சதுக்கும், இப்ப அத அத டீப்பர் லெவல்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம நேத்து பண்ணோம். மூச்சின் மீது கவனம் செலுத்தினோம். அதிட்டானாவில் இருந்தோம். நம்ம தோல்லலாம் கவனம் செலுத்தணும். நெற்றி, கன்னம் இதெல்லாம் நேத்து பண்ணோமா? இல்லையா? இன்னைக்கு அத விட கொஞ்சம் டீப்பரான நிலைக்கு நம்ம போறோம். நம்ம உறுப்புகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனம் செலுத்தப்போம். சரிங்களா? அதாவது தலைமுடி, நெற்றி, கண்கள், புருவங்கள், மூக்கு, வாய், காதுகள், கன்னங்கள், கழுத்து, மார்பு, வயிற்றுப் பகுதி, கைகள், உள்ளங்கைகள், விரல்கள், முதுகு, ஜனன உறுப்புகள், கால்கள், பாதங்கள் மொத்த உருவத்தையும் நம்ம கவனிக்க போறோம். நேத்து அதுல கொஞ்சம் பண்ணோம். இப்ப இன்னும் கொஞ்சம் உள் உறுப்புகள்ல மூளை, கண்கள், காதுகள், மூச்சுக்குழல், நாக்கு, பற்கள், ஈறுகள், குரல் வளை, தைராய்டு சுரப்பி, இதயம், நுரையீரல், வயிறு, மண்ணீரல், கணையம், கல்லீரல், பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், பிறப்புறுப்புகள், சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, கருக்குழாய், சினைப்பை, முதுகெலும்பு அடுக்குகள், தண்டுவடம், தோள்பட்டை,
முழங்கை, மணிக்கட்டு, விரல் மூட்டுக்கள், இடுப்பு மூட்டுக்கள், முழங்கால், கணுக்கால், நரம்புகள், ரத்தம், சுரப்பிகள், இந்த மாதிரி நம்முடைய அமைப்புகளின் ஆழங்களுக்கு நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். கவனத்தை வலிமைப்படுத்துவதற்கான தியான வழிமுறைகள். ஸோ இதில் வந்து சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். சும்மா ஏன்னா இதெல்லாமே கற்பனை கிடையாது இல்லையா? நமக்குள்ள இருக்கிறது தானே. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஐட்டங்கள் எங்கெங்கே இருக்குது, அதோட ஷேப் மட்டும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம தியானத்தை தொடங்கலாம். ஸோ மூளை எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் கண்கள், நம்முடைய கண்களுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா காது, காதினுடைய அந்த ஸ்ட்ரக்சர், காதுக்குள்ளே என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம சும்மா பார்த்துக்கலாம். அந்த நோட்ஸ் கொடுக்கப்படும். அதே போல் நம்முடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூக்கு, நேசல் பேசேஜ், இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நாக்கு, நம்முடைய பற்கள், ஈறுகள், நம்முடைய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பி, நம்முடைய இதயம், நம்முடைய நுரையீரல், நம்முடைய மண்ணீரல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பிளீன், வயிறு, அடுத்து நம்முடைய கணையம், பேங்க்ரியாஸ், நம்முடைய கல்லீரல், பித்தப்பை, நம்முடைய சிறுகுடலும் பெருங்குடலும், அடுத்து நம்முடைய கிட்னி, அடுத்து நம்முடைய கிட்னியினுடைய எக்ஸாக்ட் வடிவம், ரியல் கிட்னி இப்படிதான் இருக்குது. அதோட உள்புற குறுக்கு வெட்டு தோற்றம், கிட்னிஸ் அனாட்டமி, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்கணும். யூரினரி பிளாடர், கீழே இருக்குது, ரெண்டு பக்கமும் ரெண்டு கிட்னிலேருந்து பைப் வழியாக இறங்கி ஒரு பிளாடர் இருக்குது. பெண்களுக்கு யூட்ரஸ் இருக்குது, ஓவரிஸ் இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக நாம் உண்ட வேண்டும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். எது யூட்ரஸ், எது ஓவரி, எது ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்முடைய மூளையிலிருந்து இறங்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு, தண்டுவடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதுகெலும்பு அடுக்குகள் எல்லாம் இருக்கின்றன. இதுதான் அந்த நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இது நம்முடைய ரத்தம், ரத்தத்தில் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். இது நம்முடைய டோட்டல் ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர், நம்முடைய மசில் செட்டப் உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ டோட்டலாக நம்முடைய உள்ளுறுப்புகளுடைய தொகுப்பு, ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனாட்டாமி, செல்கள் இருக்கின்றன. ஸோ இதெல்லாமே நம்முடைய உள்ளுறுப்புகள், உள்ள அமைப்புகள். சரியா? ரைட். இப்போ நாம் தியானத்துக்கு தயாராகணும். கவனத்தை வலிமைப்படுத்த உதவக்கூடிய தியானம் இதை நாம் செய்ய போகின்றோம். நம்முடைய கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி நம்முடைய அக உலகத்துக்குள் நிலை பெறுவோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்துங்கள். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான கவனம். உணர்வுடன் கூடியதாக கவனம் அமைய வேண்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் உயிரை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். நம்மை அவன் வாழ்வித்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சின் மீதான கவனமும் அமைய வேண்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். .
இப்போது நம்முடைய கவனத்தை நம்முடைய ஒட்டுமொத்த தலைப்பகுதியிலும் செலுத்துவோம். டோட்டலா உங்க ஹெட் மேல உங்க கவனம் இருக்கட்டும். இயல்பான, கேஷுவலான ஒரு கவனம். நம்முடைய மூளையின் மீது கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய தலைக்குள் இருக்கக்கூடிய மூளையின் மீது, பிரைன், நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். இயல்பா நம்ம மூளை எங்க பிளேஸ் ஆயிருக்குன்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்குது. அந்த புரிதலின் அடிப்படையில நம்ம கவனம் செலுத்தினா போதுமானது. கவனம் அங்கே சென்று குவியும். மூளையின் மீது கவனம். உங்களுடைய கண்களின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய கண்களின் மீது கவனம். 2 கண்கள், இந்த கண்களின் மீது கவனம். உங்கள் காதுகளின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய 2 காதுகளின் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். காது துவாரங்கள், அந்த காது துவாரத்தில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள். நம்முடைய மூக்கின் மீது கவனம் செலுத்துவோம். மூக்கின் வடிவம், மூக்கு துவாரங்கள். மூக்கு துவாரங்களுக்கு உள்ளே சென்றால் காற்றுப்பாதை, நேசல் பேசேஜ் இருக்குது. அந்த நேசல் பேசேஜ் நம்ம முகத்துல சைனஸ் ரீஜன் வழியா டிராவல் ஆகி உள்ள லங்கோட போய் கனெக்ட் ஆகுது. மூச்சு குழாய் வழியாக வின் பைப் வழியா லங்கோட கனெக்ட் ஆகுது. அந்த அமைப்பின் மீது கவனம் செலுத்துங்க. நம்முடைய நாக்கின் மீது நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். நாக்கின் மீது கவனம். நம்முடைய பற்களின் மீது கவனம். மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய பற்கள், கீழ் அடுக்கில் இருக்கக்கூடிய பற்கள், கடவாய் பற்கள், கோரை பற்கள், முன்பற்கள், எல்லா பற்களின் மீதும் கவனம் செலுத்தப்பட வேண்டும்.
உடைய ஈறுகளின் மீது கவனம் செலுத்தும். பற்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈறுகள், ஈறுகளின் ஊடாகவே பற்கள் முளைத்திருக்கின்றன. பற்களோடு சேர்த்தும் ஈறுகளின் மீது கவனம் செலுத்தும். இப்போது நம்முடைய கழுத்து பகுதியில் குரல் வளை மற்றும் தைராய்டு சுரப்பியின் மீது கவனம் செலுத்த. நம்முடைய கழுத்து, குரல் வளை, தைராய்டு சுரப்பி இவைகளின் மீது கவனம். நம்முடைய இதயத்தின் மீது கவனம் செலுத்துக. மார்புக்கூட்டின் மையத்தில் இதயம் அமைந்திருக்கிறது, அதன் மீது கவனம். இதயத்தை சூழ்ந்து ஒரு அரண் போல அமைந்திருக்கக்கூடிய நுரையீரலின் மீது கவனம் செலுத்துக. லங்ஸ் மேல கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய உடலின் இடது பக்கம் மார்புக்கூட்டுக்கு கீழ் அமைந்திருக்கக்கூடிய வயிறு மற்றும் மண்ணீரல், கணையம், இந்த 3 உறுப்புகளின் மீதும் ஒன்றாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இடது பக்கம் வயிறு அமைந்திருக்கிறது, வயிற்றை ஒட்டியார் போல கீழே மண்ணீரல் அமைந்திருக்கின்றது, அதற்கும் கீழே கணையம் அமைந்திருக்கிறது. இந்த 3 உறுப்புகளின் மீதும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். உடலின் வலது பக்கம் கல்லீரலின் மீது கவனம் செலுத்துங்கள். மற்றும் அந்த கல்லீரலின் ஊடாக அமைந்திருக்கக்கூடிய பித்தப்பையின் மீதும் கவனம் செலுத்துங்கள். கல்லீரல் மற்றும் பித்தப்பையின் மீது கவனம். நம்முடைய வயிற்று பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய சிறுகுடல் மற்றும் பெருங்குடலின் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். நம்ம நெஞ்சு குழிக்கு கீழே அப்படியே குடல்கள் ஸ்டார்ட் ஆயிடுது, அவைகளின் மீது கவனம். சிறுகுடல் மற்றும் பெருங்குடலின் மீது. நம்முடைய உடலின் பின்பக்கம் கீழ் முதுகில் பக்கத்திற்கு ஒன்றாக
2 சிறுநீரகங்கள் மற்றும் அவ்விரண்டோடும் குழாய் அமைப்பில் தொடர்பு கொண்டு யூரினரி பிளாடர் சிறுநீர் பை அமைந்திருக்கிறது. அந்த உறுப்பு கட்டமைப்பின் மீது கவனம் செலுத்து. கிட்னி, யூரினரி பிளாடர் ரெண்டுமே ஒரு பைப் வழியா கனெக்ட் ஆயிருக்குது. கவனம் செலுத்து. பெண்கள் அவர்களுடைய கர்ப்பப்பை, சினைப்பை, கருக்குழாய், ஃபெலோப்பியன் டியூப் என்று சொல்லப்படக்கூடிய கருக்குழாய், சினைப்பை, ஓவரிஸ், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மேல கவனம் செலுத்தணும். ஆண்கள் அவர்களுடைய விதைப்பை, ஆண் உறுப்பு, இந்த ஸ்ட்ரக்சர் மேல கவனம் செலுத்தணும். பிறப்புறுப்பு பகுதிகளில் கவனம் நிலைப்பட்டிருக்க வேண்டும். இப்போது மூச்சின் மீது கவனம் திரும்பட்டும். இயல்பான மூச்சோட்டம், உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பான கவனம் ஏற்படட்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கு. அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். மூச்சின் மீது கவனம் தொடர்ந்து இருக்கட்டும்.
நாம் தியானத்தை நிறைவு செய்யலாம். மெதுவாக கண்களை திறந்து இந்த கவனத்தை வலிமைப்படுத்தக்கூடிய தியான வழிமுறைகளுடைய இரண்டாம் கட்டம். நம்ம ஃபார்ம் 2 படிச்சது வந்து முதல் கட்டம். இது இரண்டாம் கட்டம். ஏற்கனவே உங்களுக்கு செல்ஃப் சென்ஸ் மெடிடேஷன்ல சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அது கற்பிக்கப்பட வேண்டும். ஸோ தொடர்ந்து இந்த வாரம் கவனத்தை வலிமைப்படுத்துவதற்கான தியான வழிமுறைகளில் நாம் ஈடுபட போகிறோம். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் நாம் அடுத்தடுத்த தியான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள முடியும். தியானத்தினுடைய பயணத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த வழிமுறைகள் பெரிதாக உதவ முடியும். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். குட் டே.